நிறைய பேர் கேட்ட ஸ்மோக்கி ஸ்லீவோட பேட்டர்ன் பார்க்கலாமா? இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லாங் வீடியோ யூடியூப்பில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 9.5 இன்ச்சுக்கு வந்து விட்த் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாரீலேருந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விட்த் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த துணியோட மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோனோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை 2ஆக ஃபோல்ட் பண்ணோன்னா 1/4 இன்ச்சாக வரும். ஸோ இந்த மாதிரி மேலே நீங்கள் எந்த போர்ஷனை டக் பண்ணுறீங்களோ அதே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கீழே இருக்கிற போர்ஷனை டக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லென்த்தாக மடித்து பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் 1/2 இன்ச்சில் கொடுத்தாலும் சரி 1 இன்ச்சில் கொடுத்தாலும் சரி ஈவனாக ஒரே அளவுகள் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ண சொன்னேன்ல, அது நீங்கள் 1 இன்ச்சில் பண்ணாலும் பரவாயில்ல. பட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக பிடிச்சாதான் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டக் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்டர் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லைனிங் கொடுத்து உங்களோட ஒரிஜினல் ஸ்லீவ் போர்ஷன் அளவுக்கு கட் பண்ணி அடித்து திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுங்கிறத 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில், அதாவது ஸ்லீவோட சென்டரில் இருந்து நீங்கள் 1.5 இன்ச் இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி மார்க் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைனாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பின் டக்ஸாக சேர்த்து கையால் தான் த்ரெட் அண்ட் நீடில் வச்சு கையால் தான் ஸ்டிச்சஸ் போடணும். இது வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைனூட்டாக ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதே இடையில ஒரு பீட்ஸ் கோர்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணதும் தெரியாமல் இருக்கும். அந்த பீட்ஸ் சேர்த்ததுனால அழகாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி 2 சேர்த்து அந்த லைனுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் ஃபுல்லாகவே. இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி 2 சேர்த்து நடுவில் கேப் இருக்கும், அந்த கேப் இருக்கட்டும். 2 பின் டக்ஸை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த 2 சேர்த்து பண்ணியிருந்தோம்ல, அந்த 2க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அது 2லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுவும் வந்து டைமண்ட் மாதிரி ஷேப் வர மாதிரி. வீடியோவில் காமிச்சிருக்கிறத நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறத விட நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போது நம்ம 2 ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது 2க்கும் நடுவில் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பின்டக்கு இந்த பக்கம் ஒரு பின்டக்கு அது 2யும் எடுத்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் சும்மா ரஃப் கிளாத்தில் தான் செய்கிறேங்கிறதுனால அவ்வளோ கிளியராக செய்யலை. நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது கரெக்டான த்ரெட் போட்டு அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் கூட பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நம்ம இடையில பீட்ஸ் இல்லைன்னா ஸ்டோன்ஸும் வந்து கிளிப் ஸ்டோன்ஸும் குட்டி குட்டியாக கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோர்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே கிராண்டாக தெரியும். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளோட ஸ்மோக்கி ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலே ஸ்கொயர் பேட்டர்ன் கூட ட்ரை பண்ணலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இது ஒரு வேளை உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில் லாங் வீடியோவாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன்.